இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து ஸ்பேரோ அண்ட் த ஸ்டார்ம். அப்படின்னா ஒரு குருவியும் அது புயல் காற்றும் அப்படின்னு அர்த்தம். ஒரு அழகான மாமரம் இருந்தது. அந்த மாமரத்தில் ஒரு குருவி இருந்தது. அந்த குருவி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட பெயர் வந்து அனிகா. ஆனால் வந்து அது ரொம்ப எப்பவும் எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்தது. என்னதுன்னா, புயல், மழை, இருட்டு இதை பார்த்தா அது ரொம்ப பயப்படும். ஒரு நாள் வந்து வானம் வந்து இருண்டுக்கிட்டு வந்துச்சு. இருண்டுட்டு வரும் கிரே கலரில் வானம் இருண்டு மழை பெய்யறதுக்கு அறிகுறியாக இருந்தது. அது எப்படியாவது பறந்து தன்னுடைய கூட்டுக்கு போயிடணும்னு முடிவு பண்ணுச்சு. அப்படி பறக்க முயற்சிக்கும் போது அதோடைய ரெக்கையில் அடிபட்டுச்சு. அதால் பறக்கவே முடியலை. அந்த இடத்துல ரொம்ப இடியும் மின்னலும் பயங்கரமாக இருக்குது. அந்த இடி மின்னல் சத்தம் கேட்க கேட்க இதுக்கு கூட மட்டும் ரொம்ப பயமாக ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் ரொம்ப நேரம் அந்த மலையிலே இருந்ததுனால அது வந்து ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நடுங்கிக்கிட்டே இருந்தது. நடுங்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு ஆந்தை வந்து பேரு ஜீவா. அது வந்து என்ன சொன்னுச்சுன்னா, நீ வந்து இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, உன்னுடைய ஃபியரை நீ இப்போ ஃபேஸ் பண்ணணும், அப்போதான் அந்த பயம் வந்து உன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஆந்தை வந்து இதுக்கு என்கரேஜ் பண்ண உடனே இது வந்து நீ அது அப்போ பயமாக இருக்கும் போது என்ன செஞ்சதுன்னா, நல்லா மூச்சை இழுத்து விட்டு அதுக்கப்புறம் மூச்சை இழுத்து விட்டு எப்படியாவது அதோட பயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே அமைதியாக அந்த மரத்தில் உட்காந்துருந்தது. அந்த மரத்தில் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பயம் குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மறுநாள் விடிய ஆரம்பித்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வந்து நம்மளுடைய பயத்தை வந்து போயிடுச்சு, நம்ம பயம் போயிடுச்சு, நம்மளுடைய இதை வந்து நம்ம தாண்டிட்டோம், இந்த இடி மின்னலில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டோம், அதனால் மறுநாள் சூரியன் உதிக்கும் போது தன்னுடைய பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அது வந்து மற்ற பறவைகள் கிட்டலாம் போய் சொன்னுச்சாம். நீங்களும் இதே மாதிரி தைரியமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமான புயலையும் மழை எதனாலும் நம்மளால் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி மற்ற பறவைகளுக்கும் என்கரேஜ் பண்ணுச்சு. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நமக்கு வந்து ஒரு தைரியம் மட்டும் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஃபியர்னாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். நம்ம என்ன விதமான டஃப் சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை விட்டு வெளியில் வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.